என்ன பிரச்சனை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு பிளட் கேன்சர் மேம். அதனால் செஞ்சன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன் மேம். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 8,00,000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். குழந்தை பேர் என்ன? யமுதா எத்தனை தேவி. வயசு ஆகுது? சார் யமுதா தேவி மேம். யமுதா தேவி. ஆமாங்க. சரிங்க. 3 வயசுங்க மேம். 3 வயசு 3 மாதம் ஆகுது மேம். மூத்த குழந்தையா? ஒரே குழந்தையா? ஒரே குழந்தைங்க மேம். ம். ஒரே குழந்தை மேம். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாங்க மேம். ஃபஸ்ட்டு வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க மேம். மாத்திரை கொடுத்தாங்க மேம். மாத்திரை கொடுத்து 5 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம் வீட்டுக்கு. அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் 5 நாள் கழித்து போனதும் அட்மிட் பண்ணணும், அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். அப்போ மறுபடியும் 3 நாள் கழித்து வீட்டுக்கு போங்க, 3 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க மேம். 3 நாள் கழித்து மறுபடியும் போனாங்க மேம். போனதும் ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து மேம், அது கேன்சர், பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் மேம். நல்லா விளையாடிட்டு இருந்தா? நார்மலாக இருந்தாலும் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் மேம். திடீர்னு ஆ என்ன நடந்தது? திடீர்னு எப்படி தெரிய வந்தது? திடீர்னு கட்டி வந்துச்சு மேம். 2 பக்கம் இந்த இடத்துலையும் கட்டி இருந்துச்சு மேம். கட்டி இருந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டிபி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை எடுத்து டிபி அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து டிபின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபின்னு சொன்னதும் போயிட்டு வாங்க 5 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் வந்ததும் இது பிளட் கேன்சரு, ஐசியூவில் வைக்கணும், மூச்சு எடுக்கிறா அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். அதுக்கப்புறமா வந்து தெரிய வந்ததா? அப்போ தான் கூப்பிட்டு 3 நாள் வந்து கழித்து வந்து சொன்னாங்க மேம், பிளட் கேன்சர் இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். நீங்கள் குழந்தையோட அம்மாவா? ஆமாம். உங்கள் பேர்? தீபாங்க மேடம். ஃபஸ்ட்டு காய்ச்சல் அடிச்சிச்சிங்க மேடம். காய்ச்சல் 5 டேஸ் காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க சரியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி காய்ச்சல் அடித்து ஜிஹெச்சில் எடுத்துன்னு போய் சேர்த்துனீங்க மேடம். அப்போல்லாம் நல்லாயிட்டு அப்படியே மூஞ்சி வீங்கிட்டே இருந்துச்சுங்க மேடம். அப்படியே ரொம்ப மூஞ்சி வீங்கிட்டே ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தீங்க மேடம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுங்க மேடம். கட்டி வந்ததும் சரி நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிங்க மேடம். அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே போயிட்டுங்க மேடம். அந்த ஆஸ்பத்திரியில் என்ன மாதிரியெல்லாம் ப்ராசஸ் நடந்தது? ப்ராசஸ் மேம், முறைகள் எப்படி அங்கே பண்ணாங்க எல்லாமே? போன உடனே நார்மல் வார்டில் வச்சுருந்தாங்க மேம் பாப்பாவை. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். ஃபுல்லாக பாப்பாவை ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுத்த மாதிரி எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுத்து டிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்க மேம். ஃபஸ்ட்டு இது இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க ஊசி போட்டு இது எடுத்து பார்க்கணும், இது என்ன கட்டின்னு அப்போனா தெரியுன்ட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா இது எடுத்தாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் டிபி அப்படின்னு சொன்னாங்க மேடம். கட்டி வந்து டிபின்னாங்களா? டிபி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க மேடம். அதுக்கப்புறம் கட்டி 5 நாள் கழிச்சு வாங்க, டாக்டர் இருந்துக்குன்னு பாப்பாவை செக் பண்ணாங்க மேம். 5 நாள் கழிச்சு போனதும் செக் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராவும் 2 வந்துருச்சு மேடம். இங்கே இருந்தது, இங்கே 2 தான் வந்தது. எக்ஸ்ட்ராவும் இங்கே வந்துருச்சுங்க மேம். எக்ஸ்ட்ரா இந்த பக்கமும் 2 வந்துருச்சு மொத்தம். இப்போ 4 கட்டி இருக்கு மேம். 3 வயசு ஆகுதுல்ல? 3 வயசு. 3 வயசு. சரிங்க. பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கையும் உள்ள காலில் ஓடலைங்க மேம். சரி நாங்கள் இங்கே வந்து கேட்டாங்க மேம். இங்கே தருமபுரியிலலாம் கேட்டாங்க மேம். தருமபுரியில் மாத்திரை மூலியமா இல்லை வேறு எதனா பண்ண முடியுமா, ஊசி மூலியமா கரைக்க முடியுமான்னு கேட்டேன். எங்கேயும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம். அப்புறம் மறுபடியும் சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. 5 லட்சம் கட்டுங்க, நாங்கள் குணப்படுத்தி விட்றோம்னு சொன்னாங்க. எங்கள் கிட்ட காசு இல்லைங்க சார், இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்து பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5, 6, 7 லட்சம் டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும். டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து எடுத்தால் நாங்கள் 6, 7 லட்சம் ஃபஸ்ட் எடுக்க 5 லட்சம் கட்டிடணும்னு சொல்லிட்டாங்க மேம். சரி, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். குழந்தையோட வந்துட்டீங்க? வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். அப்புறம் மறுபடியும் அங்கே அவங்க ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்தது மேம். 3ஆம் தேதி வர சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேம். பெங்களூரில் மறுபடியும் வந்து 3ஆம் தேதி போனதும் பாப்பாவை வந்து 3, 4, 5ஆம் தேதி தான் 2 நாள் நம்ம கிட்ட ஐசியூவில் வச்சுன்னுட்டு 3ஆம் நாள் தான் மேம் நார்மல் ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குறா அப்படின்னு பெரிய ஐசியூவில் வைக்கலாம் அப்படின்ட்டு கூண்டு போயிட்டாங்க மேடம். பெரிய ஐசியூவில் வச்சு மேம். அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் இங்கேருந்து மிஷின் மாதிரி எடுத்துன்னு வந்து பாப்பா கிட்ட ஸ்கேன் பண்ணாங்க மேம். ரத்தமும் பாப்பாவுக்கு உடம்புல ரத்தம் ஏத்தனாங்க மேம். ஏத்தந்தும் ரொம்ப ரொம்ப டல் ஆயிட்டாங்க மேம். பேசவே இல்லை, அப்படியே சைலண்டா ஆயிட்டாங்க. சாப்பாடு முன்னாடி அட்மிட் பண்ணும்போதும் நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போது நல்லா கலகலன்னு பேசின்னு டாடி வா டாடி, அம்மா எங்க அப்படின்னு நல்லா பேசினாங்க. அந்த பிளட் ஏற்றின பின்னாடி பாப்பா கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க மேம். பாப்பா டல் ஆனதும் ஐசியூக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மேம், பெரிய ஐசியூக்கு. இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறதா சொல்கிறாங்க குழந்தை? இப்போ நிலைமையில மேம், இப்போ ஏலேருந்து பியில் மாறி இருக்கோம் மேம். 100%, 80% பாப்பாவை காப்பாற்றிடலாம், 8 லட்ச ரூபா ஆகும், உங்களால் முடியுமா அப்படின்னு. எங்களால் முடியாதுங்க சார்,
நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை, நீங்கள் எங்கே எழுதி கொடுக்குறீங்களோ எழுதி கொடுத்தா நாங்கள் அங்கே போய் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், நாங்கள் என் பொண்ணை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அவங்க வந்துக்குன்னு இல்லை பாப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, நாங்கள் இங்கேருந்து எனக்கு சென்னை அமுச்சு விட முடியாது, சென்னை ஒரு இடம் தான், சென்னை எழும்பூரில் தான் பார்க்குறாங்க, சென்னை எழும்பூருக்கு அமுச்சு விட்டா இங்கேருந்து 7 நாள் ட்ராவல் ஆகுது, பாப்பா ரொம்ப இக்கட்டில் இருக்கிறா, அவளை நாங்கள் ஆம்புலன்ஸில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூலேயே ஐசியூலேயே இருக்காங்க மேம். எத்தனை நாளாவது ஐசியூல? 3ஆம் தேதி போனாங்க மேம். 3ஆம் தேதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க மேம். ஒரு நாள் மட்டும் நார்மல் ஐசியூவில் வச்சுருந்தாங்க மேம். அப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மேம் பெரிய ஐசியூக்கு. இப்போ யார் அங்கே பார்த்துக்கிறா? இவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க மேம். உங்கள் கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? எங்கள் அக்கா வந்திருக்காங்க மேம். உங்கள் அக்கா? ஆமாங்க மேம். சரிங்க. எங்கள் அத்தை வந்திருக்காங்க, எங்கள் அப்பாவோட தங்கச்சி வந்திருக்காங்க மேம். இதுக்கிடையில் உங்கள் குடும்பத்தில் ஏதோ துக்க செய்தி நடந்ததா கேள்விப்பட்டேன். அப்பா இறந்துட்டாங்க. ஆமா ஆமா அண்ணா அண்ணா இறந்துட்டாங்க குழந்தைக்காக. பாப்பா இப்படி இருக்காருன்ட்டு அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு மேம் கிணத்துல உங்கள் விழுந்து. அப்பா? எங்கள் அப்பா பாப்பா மேலே அவ்வளோ உயிரை வச்சுருந்தாங்க மேம். இந்த கேன்சருன்னு சொல்லி நாங்கள் சொல்லாததான் இருந்தாங்க மேம். அப்பா தெரியாம யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் எங்களுக்கு தெரியாமல் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். அது இல்லாமல் இதை காப்பாற்ற முடியாது, இது பிளட் கேன்சரு காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் போய் சூசைட் பண்ணிக்கினார். கிணத்துல விழுந்துட்டார் மேம். யாருக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியாது மேம். தெரியல. அங்க எங்களுக்கு அப்புறமா தான் போன் வந்துச்சு. நாங்க ஓடி போய் பார்த்தா தண்ணியில ஒன்றும் தெரியல, கீழே போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஹாஸ்பிட்டல் இருந்தங்க மேம். நாங்க தான் ஓடி போய் பார்த்தோம். எனக்கு நீங்க குழந்தையோட ஹாஸ்பிட்டல் ஆமா இருந்திருக்கீங்க? எனக்கு தான் போன் வந்துச்சு. நான் ஓடி போய் பார்த்தா உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள போயிட்டு இருக்கிற கண்டுபிடிக்க மேம். அப்புறம் ஃபயர் சர்வீஸை வர வச்சு அப்புறம் தேடி அவங்களும் முடியாதுன்ட்டாங்க மேம். 1 மணி நேரம் தேடி இருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் கிடைச்சா ஒரு 2 நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு தேட பின்னாடி அப்புறமேலு கிடைச்சாருங்க. இப்போ அந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க? குழந்தைய எப்படி காப்பாற்றுவோம், எப்படி பழிச்சிடுவாள், எப்படி நம்பிக்கை கொடுத்து? ஃபஸ்ட்டு மெடிசன் அது கொடுத்துட்டு அது குழந்தைக்கு உடம்பு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் 2வது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எதாக இருந்தாலையும். எங்களால் எதுவும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாது, 80% தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அனுஷா மேம், இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்க, இதில் எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்? ஆக்சுவலி இப்போ குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து- நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் அனுஷா மேம். சரி. நான் வந்து டயட்டிஷியன், கிளினிக்கல் ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் நான். அண்ட் 5 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் லைனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் as a டயட்டிஷியன். அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அண்டர் தட் என்ஜிஓ பீடியாட்ரிக் ஆன்காலஜி அதுக்கு அண்டர்லையும் ஐ ஒர்க் சரி. as a dietitian. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஹோப் கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு நிறைய கேன்சர் டைப்ஸ் இருக்குது. இப்போது பிளட் கேன்சர் மாதிரி நிறைய சாலிட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆர்கன்ஸில் வர மாதிரி கேன்சர்ஸ், அந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்குது. அண்டு பிளட் கேன்சர்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றுத்துக்குமே வந்து அந்த 80% இப்போ அவங்க சொன்னாங்க சான்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே வந்து அதில் முக்கியம். அண்ட் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போது இவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அகைன் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, திரும்பி பிளட் டெஸ்ட், ஸ்மியர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அண்ட் அது எப்படி ரிசல்ட் வருது அதை பார்த்து அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போகும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து 100% வந்து அஷூரன்ஸ் வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு வந்து அந்த கீமோதெரப்பி மெடிசன்ஸ்னும் போது அது பசங்களோட உடம்பு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அது நெக்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை வச்சு தான் அவங்களுடைய ப்ராக்னோசிஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் அந்த மாதிரி பர்சன்டேஜும் வந்து சொல்கிறது. பட் வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேன்சர் வந்து இட்ஸ் கியூரபிள். இப்போது டயக்னோஸ் பண்ணுறாங்க, இப்போ 5 சில்ட்ரன்ஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு இல்லை. அது சைல்ட்ஹுட் கேன்சர் வந்து பிகாஸ் அடல்ட் மாதிரி சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் கிடையாது. அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர், பிபி இந்த மாதிரி மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து கோமார்பிட்ஸும் இருக்கும். பட் சைல்ட்ஹுட் கேன்சர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின் பிரைமரி எய்ம் அது இருக்கிறதுனால சைல்ட்ஹுட் கேன்சர் இஸ் கியூரபிள். ஆக்சுவலி குணப்படுத்திட முடியும்.
குணப்படுத்த முடியும். ஸோ அது வந்து அது மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது கிடையாது. மோஸ்ட்டாக கேன்சர்னோன்னா நம்ம சொசைட்டியில் வந்து இது காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு அடிக்வேட்டான நியூட்ரிஷன், அந்த ஃபாலோ அப்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கும்போது நிறைய பசங்க வந்து சர்வைவர்ஸாக இன்னமும் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சே அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல மேபி ஒரு 6 months 3 months அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் ஆன பசங்க கூட இப்போ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களோட சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறையா பேஷண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மேட்டூர்லேருந்து சித்தாயி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த பிரச்சனையை பற்றி பேசணுன்றாங்க. அவங்களே கூப்பிட்டு பேசுவோம். வாங்க சித்தாயி. மேட்டூர்லேருந்து வரணும். எனக்கு 2 பசங்க. வீட்டுக்கார் இப்போ தான் இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்தே பசங்க நல்லா தான் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆர்வமாக அவங்க பிறந்த நேரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்களாம் நல்லா வளர்ந்தாங்க. அழகு பசங்களாம் இருந்தாங்க. அழாதீங்க, அழாமல் பேசு, கண்ணை தொடச்சிக்கோ. அழகு பசங்களாக இருந்தாங்க. பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எங்கள் தம்பி பொண்டாட்டி கிளம்பும் போதே இதை சொல்லவே கூடாது, மக்களை சரி பண்ணுற வழிக்கு மட்டும்தான் போகணுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதை சொல்லலைன்னா எதை சொல்கிறதுனே தெரியல மேடம் பசங்களை பற்றி. அப்புறம் அவங்க வந்தால் பசங்க வீட்டுக்கிட்டேயே பள்ளிக்கூடம். நான் படிக்கலை மேடம், பசங்க 2 பேரும் நல்லா படித்தாங்க. இவங்க என்ன பண்ணுறது, அந்த ஆள் 3 மணிக்கே வந்து உக்காந்துக்குவார். பசங்க பள்ளிக்கூடம் விட்டு எப்போ வரும்னே அந்த ஆள் உக்காந்துக்குவார். பெல் அடித்த உடனே பசங்க வந்தாங்களா அந்த ஆள் கூப்பிட்டுக்குவார். நான் வீட்டுக்கிட்ட தான் பக்கத்துலேயே இருப்பேன். ஆனால் கூப்பிட்டு 2 பசங்க தலையுமே அந்த ஆள் பிரட்டி விடுவார். எங்கள் சின்ன பையன் பேர் பிரகாஷ், கொஞ்சம் கருப்பாக இருப்பான். பெரிய பையன் பேர் நடராசி, சிகப்பாக இருப்பான். 2 பேர்த்தையும் தூக்கி போட வைப்பார். 2 பேரும் கட்டுப்பிடிங்க, நீ அவனை தூக்கி போடு, நீ இவனை தூக்கி போடுன்னே சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஊரே வேண்டாம், நம்ம வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு போயிட்டோங்க. வெளியூருக்கு போகும்போது பசங்களை கொண்டு போய் அங்கே குடியிருந்துக்கிட்டு செக்கானூருக்கே சின்ன பையனை பள்ளிக்கூடம் இந்த 9வது மட்டும் பாஸ் பண்ணு, 10வது மேட்ரு கொண்டு சேர்த்திறன்னு சொல்லி விட்டுட்டேங்க. 19ன்னு குருரெட்டியூர்லேருந்து மேட்ரு வரையில் வருங்க 7 மணிக்கு. அந்த பசையில் வந்து பையன் வந்திருக்கிறான். முடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க பையனை. கொஞ்சம் தூரம் முடிக்கிட்டு வந்து பையனை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பையன் காடு மாடாக பூந்து சந்தா பூந்து வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா தடத்தில் வரத்தை விட்டுட்டு வீதியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை ஒரு ஆள் வந்து துரத்திக்கிட்டு வந்தான், நான் அதனால் அந்த டாப்பிங்லேயே இறங்கி நான் ஓடியாந்துட்டேன்னு சொன்னேன். அப்புறம் விடிஞ்சதுமே நான் போய் என்ன பையன் படிக்கிற பையனை துரத்திக்கிட்டு வந்துட்டாங்கன்னு போய் சாதம் பார்க்கலான்னு போயிட்டேன். போய் சாதத்தை பார்க்கங்காட்டியும் உங்கள் சின்ன பையனை நீங்கள் சாக்கிரதையாக பார்த்துக்காங்க, இல்லைனா பங்காளிங்க கடத்திக்கிட்டு போயிடுவாங்கன்னு சாதக்காரன் சொன்னார். என்ன நைட்டு தானே பையன் வந்து இப்படி துரத்திக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னான், என்ன சாதக்காரர் இப்படியே கண்டு வச்ச மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு அடுத்த வருஷம் 10வதுக்கு வந்து மேட்டூர்லேயே சேர்த்திடலான்ட்டு மேட்டூரில் சேர்த்திக்கிட்டோம். பையன் 3 நாள் தான் பள்ளிக்கூடம் போனோம். 3ஆம் நாள் இந்த லீவு விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த லீவு விட்டதுமே பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மண்டை பிரட்டுற ஆளும் அவங்க மாமனாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்து 12 மணிக்கு வந்தவங்க 4 மணி வரலும் வீட்டுக்கே வரல மேடம் 2 பேருமே. பசங்க பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டுக்கு வரும்போது பசங்களோடையே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்புறமேலு என்னன்னா உட்காருங்க டீ சாப்பிடுவீங்கன்னு நான் சொன்னேன். சொல்லும்போது இல்லை நாங்கள் 12 மணிக்கே வந்துட்டோமா, நாங்கள் ஒரு 2000 கடனுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நான் 12 மணிக்கே வந்துட்டேங்க, டீ வேண்டான்னாரு. இல்லைன்னா நீங்கள் டீ சாப்பிட்டு போங்க. நான் போய் நான் பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சு கொடுத்து டீயை குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் பையன் 3 நாள் தான் வீட்டில் இருந்தான். 3ஆம் நாள்லாம் பையன் காணாமல் போயிட்டான். சின்ன பையன் பிரகாஷ் காணாமல் போயிட்டாப்பிலையா இல்லை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு? கடத்தல் மேடம். 9வது பாஸ் பண்ணிட்டான், 10வதுக்கு தொடங்கி 3 நாள் தான் பள்ளிக்கூடம் போனான். 3ஆம் நாள் காணாமல் போயிட்டான். நாங்களும் காணாமல் போயிட்டான்னு தொலைவி 2 லட்சம் மாட்டு செலவு பண்ணிவிட்டோங்க மேடம். பசங்களாம் நல்ல பசங்க. அப்புறம் எங்கள் ஊர் மாரியாய்க்கு வந்து ஒரு அம்மா என்ன நினச்சி, உங்கள் ஊர் மாரியாய் வேண்டிக்கா, என் பையனை கொண்டாந்து சேர்த்தி விட்டினா என் மங்களித்தை போட்டோன்னு வேண்டிக்கான்னுச்சு. நான் வேண்டியிருந்தேன். வேண்டங்காட்டியும் அந்த கும்ப விவசாயத்திலேயே பையன் வந்துட்டான். 46,000 பணம், ஒரு பேக்கு நிறைய துணி, இத்தனையும் கொண்டுக்கிட்டு முதலாளியோடு வந்துட்டான் மேடம். அப்புறம் அவர் வீட்டை விட்டு ஓடி வேலைக்கு எங்கன்னா? ஆமாம், போய் 6 வருஷம் 14 வருஷத்தில் போனவன் 19 வருஷத்தில் தான் மேடம் வந்தான். அவர் அத்தனை வயசில் வீட்டை விட்டு போயிட்டார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் நினைக்கிறேன்னா மேடம் சொல்ல தயங்குறேன். சொல்லுங்க. இந்த ஆள் வந்து அந்த மண்டையை பிரட்டனது தான் காரணம்னு எனக்கு அப்போ தோணுது மேடம். அது புரியல, என்னது அது? இது மண்டை போட்டு தேய்ச்சி விடுவான், பிரட்டி விடுவான் அந்த ஆள்.
ஓ, ஸ்கூலை விட்டு வெளியே வர்றப்போ மண்டையை தேய்ச்சி விடுவாருங்களா அவரா? ஆமா. அவர் வந்து திருப்பி நாங்கள் அசல் அதனால இவர் ஓடிட்டாராமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க மேடம். நினைக்கிறீங்களா? ஆமா. நல்ல பைசங்களா இருந்தாங்கல்ல, வீட்டு விட்டு ஓடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா 46,000 பணம் கொண்டுக்கிட்டு துணி துப்பு நல்லா நீட்டாக வந்துட்டான். அதுக்கப்புறம் இவனை கொண்டு போய் 19 வருஷத்தில் டொட்டேரியில் 7,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி சேர்த்தணும் மேடம். வந்து அந்த டொட்டேரியில் அவன் தான் மேடம் ஃபஸ்ட்டு படித்து முன்னேறிட்டான். சரி. அப்புறம் காலேஜ் சேர்த்திக்கலான்னு சொல்லி காலேஜ் சேர்த்தனேன். ஒரே நாள் தான் காலேஜுக்கு போனான். போகல, அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டான் ஆள். மறுக்க படித்து 10வது பாஸ் பண்ணிவிட்டு இந்த பாஸ் பண்ண பேப்பர்லாம் எரிச்சிட்டு அப்படி பைத்தியக்கிற மாதிரி ஆயிட்டான். அப்புறம் இப்போ எங்கள் உங்க சொந்த பையன் அடிக்கடி வீட்டில் துணியெல்லாம் ஆமாம் எரிச்சுட்டு மேடம். அது எதுக்கு? ஏன்? இந்த மகன் தான் தெரியலையே மேடம். என்ன காரணம் தெரியாது. என்னால் எதுவுமே என்ன எப்படி அதை எப்படி பண்ணுவாரு? இப்போ தையல் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் மேடம். அந்த அடப்பு இருந்துச்சு. அந்த அடப்புக்கெல்லாம் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வீட்டில் என்னமும் சேதமில்லை. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் கம்முன்னு இருந்தோம். இந்த தை நோம்பி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நோம்பி வந்தப்பயே நானாக வந்து சாவி அப்படி முன்னால் எண்ணமே பாங்காக வச்சுருப்பேன் மேடம். அந்த சச்சமயத்துக்கு நான் அப்படியே போட்டுற மாதிரி ஆகி போயிடுது, சாவி அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரியே. அப்புறம் இப்போ தை நோம்பியில் இருந்து இது நாள் வரைக்கும் ஒன்றால் ஒன்று உடலை மேடம் எல்லாமே எரிச்சுவிட்டான். எதிரிலேயேவா? ஆமாம். துணி துப்பு எல்லாமே எரிச்சுவிட்டான். நகனப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டான். அவங்க அப்பா அருணாக்கொடி வரிசாந்தரம் கும்புறத்துக்கு வச்சுருந்தேன் மோதிரம் அருணாக்கொடி எல்லாமே தூக்கி நெருப்புலையே போட்டு அரிசி பருப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் ஒன்றுமே வீட்டில் விட மாட்டேங்கிறான். அரிச்ச இந்த பெரிய பையனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டோமே, சேலம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். நான் போயிட்டு வரத்துக்குள்ளேயே மாடு ஒன்று இருக்குது, அரிச்சு நல்லரிச்சு டோர் அரிசி எல்லாமே ஒன்றா கொட்டி ஊற வச்சிட்டான். எடுத்து காட்டில் கொட்டி அது மேலே 2 குடம் தண்ணி மொண்டு ஊற்றி காலையே சதக்க புதக்குன்னு மிதித்து அரிச்சு பருப்பு எல்லாமே மண்ணிலேயே விட்டுட்டான். என்னமே வீட்டில் விட மாட்டேங்கிறான் மேடம். பிரகாஷ் நட்ராஜ், நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் பிரச்சனை என்ன நடந்துட்டுருக்கு அது சொல்லுங்கள். எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க பார்க்குமா. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதான் வீட்டு கஷ்டமாக போயிடுச்சுங்க. நீங்கள் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? மேற்கொண்டு நிறைய படிக்கணும்னு ஆசையா? என்ன படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை சொல்லுங்கள். தமிழ் அறிவியல் பற்றி படிக்கணும் ஆசைங்க மேடம். என்னப்பா? தமிழ் அறிவியல், பொது சிந்தனைகள். பொது சிந்தனைகள். ஏன் அது மேலே உங்களுக்கு அவ்வளோ நாட்டம் வந்திருக்கு? படிக்கும்போது சிந்தனையை கூட்டுவீங்களா, அதனால் நாட்டம் அதிகமாக வந்துருந்தேன். ஓ, படிப்பு வந்து உங்கள் சிந்தனையை வந்து என்ன பண்ணும்? அது நிறைய கேள்வி கேட்குங்க என்னைய கூட. என்னப்பா? அது எனக்கு நிறைய கேள்வி கேட்குங்க இல்லைங்களா, அதனால் அதை படிக்கணும் ஆசைங்க மேடம். ஓ, சிந்திக்க வைக்கும்ன்றதுனால அதை படிக்கணும்னு ஆசை. சிந்திக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு படிப்பு மேலே நாட்டம் ஏற்பட காரணம்? படிக்கணும்னு ஆசை தாங்க மேடம், வேறு எதுவும் இல்லை. படிக்கணும்னு ஆசை. ஏன் படிக்கலை? அது சொல்கிறபடி தாங்க மேடம். படிக்க வேணும்னு சொன்னால் படிக்க மாட்டேங்க மேடம். அதுன்னா எது? அறிவுகளை கூட்டு சேமிக்குதுங்க இல்லைங்களா, கூட்டு சேர்த்துதுங்க இல்லைங்களா. யாரோட கூட்டு சேர்ந்துட்டீங்க? படிக்கும்போது சக்தி ஒன்று கூட்டு சேர்த்துங்க இல்லைங்களா, நம்மளுக்கு பிரெயின் பவர் ஆகுது இல்லைங்களா. அது பவர் வருதா? பவர் ஆகுது இல்லைங்களா. சரி. எனர்ஜிங்கிறது எனர்ஜி கிடைக்குது. சரி. அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால படிக்க முடியலையா? படிக்கணும் ஆசை, படிக்க முடியல போயிருங்க மேடம். படிக்கணும்னு ஆசை, படிக்க முடியாமல் போயிருங்க, கரெக்டாக சூழ்நிலைக்கு போயிருங்க மேடம். படிக்க முடியாமல் போயிடுது. ஏதோ ஒரு காரணம், முழுசாக படிக்க முடியாது மேடம். அது பாதி பகுதியிலே நின்றுது மேடம். அதனால் முயற்சி வீணாகி போயிடுது மேடம். என்னவாகணும்னு உங்களுக்கு ஆசை? அறிவியல் தாங்க மேடம். பாடம், அறிவியல்ங்கிறது பாடம், அது ஒரு படிப்பு, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கும். ஆனால் அதன் மூலமாக நீங்கள் என்ன வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? துப்பறியும் வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன துப்பறியும்? கண்டறிதல். என்னப்பா? கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடித்தல்னா உங்களுக்கு பிடிக்கும். என்ன துப்பறியணுங்கிறது மேலே உங்களுக்கு ஆசை? என்ன துப்பறியணும் ஆசைப்படுறீங்க? என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிப்புங்க. அது சிந்தனைகள் தானே போகுது, ஆன்மீக சிந்தனைகள் தாங்க மேடம். சாமியோட துப்பறிவு வேற, ஆன்மீகன்றது வேற. துப்பறியணும்னு சொன்னீங்க இல்லையா, கண்டுபிடிக்கணும்னா உங்கள் ஊரில் எதையாவது அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? துப்பறிவாளனா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சிஐடி சிந்தனைகள் சொல்கிற மாதிரி. என்னப்பா? சிந்தனைகள் சொல்கிறது தான் மேடம். சிந்தனையை அவள் உண்மையான சொல்கிறது தான் மேடம் கண்டுபிடிச்சிக்கிறேன் மேடம். உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சாவுறதுலாம் உண்மையை சாவுறது இல்லைங்க மேடம். சாவுறது உண்மை சாவுறது கிடையாது. எல்லாரும் வேற எப்படி?
அதனால் சாவுறது இல்லைன்னு சொல்லுதுங்க மேடம். அது உண்மைதாங்க மேடம். உண்மையில மரணம் இல்லைன்னா அப்போ என்னது அது? மரணம் இல்லைங்க மேடம், மரணம். மரணி மரணம் இல்லைங்க மேடம், மரணம். மரணம் இல்லை, ஆனால் மரணம். ஸோ ஒரு வாக்கியம் மேடம். வாக்கியம். ம். அது நீங்களா சொல்கிற வாக்கியம் அது? ஆமாம் மேடம், உண்மை தான் சொல்கிறேன் மேடம். இது யார் கண்டுபிடிச்சது? நீங்கள் கண்டுபிடிச்சதா? நான் நினைத்து சொல்கிறேங்க மேடம். நீங்கள் ஆ இதை நான் ஒரு துப்பறிவாளனா நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் மேடம், எல்லாமே எடுத்துக்கலாம். இது ஒரு துப்பறிவான எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு துப்பறிவு. நான் உங்கள் தம்பிக்கிட்ட வரேன். வீட்டில் அம்மா வந்து இவ்வளோ குறை சொல்கிறாங்க. என்ன நடக்குது உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். அப்பா இருந்துட்டாருன்னு கஷ்டமாக போச்சுங்க. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன், வீட்லேயே போயிருக்கிறேங்க. இல்லை, அம்மா நிறைய என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆமாம் ஆமாம், துணி எரிச்சிட்டுன்னு சொன்னாங்க. அது உண்மை தான். ஏன் எரிக்கிறீங்க? என்ன மனநிலை பாதிக்கு போயிட்டார் கொஞ்சம். யார்? நான். நீங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டீங்களா? அது உங்களுக்கு புரியுதா? அதை நீங்கள் உணர்றீங்க இல்லையா? ஆமாம், நான் வீட்டில் தாங்க மேடம் இருக்கிறேன். அம்மா இன்னொரு குறைப்படுறாங்க. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சக்தி இல்லைங்க மேடம், சாப்பாடு சாப்பிடணும் இல்லை மேடம், அது இருக்கிறது இல்லை எங்கள்கிட்டலாம். அதனால் அப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க மேடம். உங்களுக்கு அவங்க சாப்பாடே போடாததுனால உங்கள் உடம்புல சக்தி இல்லைன்றீங்க. ஆமாம் மேடம். அவங்க நேராக தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவை பார்த்து நீங்களே கேளுங்க. ஏன் சாப்பாடு போடுறதில்ல? சாப்பாடு போடுறது இல்லையா? வீட்டில் அரிசி பருப்பு, தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், உப்பு, அல்ல மிளகு இப்படி எல்லாமே வீட்டில் மாதத்தில் 2 தடவை வாங்கி வச்சாலும் வீட்லேயே இருக்க மாட்டேன்னு காட்டுக்கே போகுது கொட்டுறதுக்கு. ஏன் போச்சு? கிடையாதா? காரணம் இல்லை. நான் எதை வச்சு சோறாக்கி அடுத்தவங்க செயலாக இருக்காது. இத்தனை வருஷமே இருக்கிறோமே, இதுதான் சகதியை பார்த்து. அரிச்செல்லாம் எதுக்கு காட்டுக்கு போயிட்டா நான் எப்படி சோறாக்கி போட்டோம்? அது தெரியுதுமா, ஏன் சாப்பாடு காட்டுக்கு போச்சு? போட மாட்டேங்க நீங்கள். ஏன் அரிசி பருப்பு ஒரு சிப்ப அரிசி வந்து 1700 ரூபா போட்டு சிப்ப அரிசி எடுத்தாந்து வச்சிருந்தாங்க. அது ஏன் காட்டில் கடந்துச்சு? மண்ணிலையா கொட்டினீங்க? அது கொஞ்சோண்டு இருக்கிறதுனால கொட்டி கொடுத்தான். ஊட்டலன்னு எந்த பொருளுமே வச்சிருக்க சத்தியா தான்மா, சத்தியா தானே நான் பேசுறதுக்கு. இவன் எம்மு மட்டும் ஏன் அதை செய்யறான்னு மட்டும் கேளுங்க மேடம். அரிசி பருப்புல எது காட்டில் ஏன் அப்படி பண்றீங்க கேளுங்க. அவங்க கேட்குறாங்க. துணி துப்பெல்லாம் ஏன் எரிக்கிற, உனக்கு என்ன செய்யுதுன்னு மட்டும் நீங்களே கேளுங்க. எதிர்க்க தானே இருக்காங்க, கேளுங்க. இப்படியே பண்ணால் நான் எத்தனை காசுக்கு நான் வாங்கி வந்து போடுறேன். இப்போ தை நோம்பியிலேருந்து 50,000 அழிச்சிக்கிறான் மேடம் அந்த சின்ன பையன். சொல்லுங்க. 50,000 அழிச்சிருக்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? இனிமேலும் பண்ணலேன்ட்டு. இனிமே பண்ண மாட்டேங்க. ஆனால் நேற்று பண்ணியிருக்கீங்க. சாயந்தரம் கூட ஒரு ரிங்கி எடுத்துகிட்டு போய் இவன் கட்டுட்டுன்னு துவசி எடுத்துக்கொண்டே வச்சுருந்தேன் மேடம். அதை எடுத்துக்கிட்டு ஓடி டே வேண்டாம் வேண்டாம் கட்டுற வேட்டின்னு, அது வேட்டி ஒன்றே தான் மேடம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இவன் இந்த பெரிய பையன் கட்டுறதுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சாம்பலை கிளச்சி விட்டு சாம்பலுக்கு உள்ளே வச்சு எல்லாம் பொத்துப்பிச்சு மேடம். பொழுது இறங்குற முளைக்கிற பொழுதுலேருந்து இறங்குற பொருள் வரலுமே இந்த சின்ன பையனுக்கு அதே தான் மேடம் வேலையா. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சிங்க. அதாவது இவங்களோட தங்க நீங்க, இவங்க மூத்தவங்க. சரி, இப்போ 4 பேர் அக்கா தங்கச்சி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன 4 பேருங்க. சரி, 4 பேர்த்துல இவங்க வீட்டுக்காரர் வந்து எங்கள் அம்மாவுக்கு சித்தப்ப மகன் ஆகுது. உள்ளூர் கொஞ்சம் வயசானவருக்கு. அப்போ வந்து எங்கள் அப்பா இருந்தார். சரி, அவங்க உரிமையாக பொண்ணு கேட்குறாங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமா நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு இருக்கும்போது இப்போ எங்கள் பசங்க அப்போ வந்து 2வது 4வது. அப்போ இவனுங்களும் கரெக்டான வயசு, சின்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஒரு மாடு வச்சுக்கிறது, பாலை பிச்சுக்கிட்டு சொம்பளாங்க கொண்டு ஊற்றுறது. பிள்ளைங்க மேலே கங்கான்னு இருக்கணும். ஒரு பொம்பளைன்னா ஒரு குழந்தைங்களுக்கு இப்போலாம் நாலேஜில் பிள்ளைங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறதுக்கு எங்கள் அக்காளுக்கு அறிவு கிடையாது. அக்கா பிரச்சனை அதே பொழப்பு. இன்றைக்குமே வந்தது இந்த பசங்களுக்காக தான் உங்கள் டிவி நான் டெய்லியும் பார்ப்பேனா, அந்த பசங்களால் என்னால் தாங்க முடியல. நான் மட்டும்தான் உன்கிட்ட மெயின் உறவாக இருக்கிறேன். எவ்வளோ இல்லை என்னையுமே நீ எடுத்தெறிஞ்சு பேசுகிறேன். நேற்று கூட உன்னால் நான் கலந்துக்கலான்னு நினச்சேன். வேண்டாம், மக்களை பார்க்கலாம், அவளை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் வந்தேன். அந்த பெரிய மனுஷனா ஆங்காரத்துலேயே அழிஞ்சு விட்டு செத்து 1 வருஷம் ஆகுதுங்க. 2 பேரும் இவள் பால் ஒன்று பீசுவா, வீதியில் ஒவ்வொரு சொம்பு கொண்டு போய் ஊற்றிக்குவா. அந்த 1 ரூபாயினாலும் இப்படி முடிஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பொழப்பு பொழப்பு. வேறு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்க மாட்டாங்க. அந்த 2 பேருமே சண்டை. அப்போ அந்த பையன் நான் 6வதா 4வது எதா படிக்கிறான். எங்கள் வீட்டுக்கே வந்துடுவான் சனிக்கிழமை. நான் வந்து இன்றைக்கி பெருமைக்கு நான் சொல்லலைங்க, இது நடந்தது உண்மை. சனிக்கிழமை சாயந்தரம் பேக் எடுத்துக்கிட்டு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை லீவா, திங்கக்கிழமை காலையில் உன் வீட்டுக்கு வருவாங்க 2 பேரும். என் வீட்டில் என் பசங்களோட இருப்பாங்க. அப்புறம் நான் டார்ச்சல் தாங்க முடியாது. அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க சண்டை வருங்கள்ல, எல்லாம் அக்கம் பக்கம் சொல்லுவாங்கள்ல. சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆய வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி அம்மன் உங்கள் வீட்லேயே இருந்தால் அவன் இருக்க மாட்டான்.
இதான் நேராக தான் சொல்கிறேங்க, இருக்க மாட்டான். என் பசங்களோடய இருப்பான். பிள்ளைங்க மேலேயும் ஒரு கருத்து இருக்கணும். நீ அந்த மாதிரி பொறுப்பு இல்லாத அன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி போட்ட சண்டையில் உன் பையன் அன்றைக்கி வந்து டார்ச்சல் தாங்க முடியாத விட்டு கூட போயிருக்கலாம். அவரும் போன உடனேயே எனக்கு தான் ஃபோன் வருது, என்னை தான் வந்து பக்கத்தால் கேட்குறாங்க, உங்கள் வீட்லேயே தான் அவன் இருப்பானா, இந்த மாதிரி உங்கள் அக்கா பிரகாஷ் காணுமான்னு. அப்புறமா சரின்னு இல்லையே எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டுனே காணுமேன்னு அன்னைக்கு தொலாவ ஆரம்பிச்சிங்க. என் குடும்பமே எங்கள் தம்பியிலேருந்து அக்கா தங்கச்சிங்கலேருந்து ஓனால சரணடைஞ்சோம். இவனை போயிட்டானா இவன் முடி வெட்டுறன்னு போன பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம், வீட்டுக்கே இல்லையா என் பையனை அரை கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அந்த இது என்ன கோயிலாக 48 நாளைக்கு விளக்கு போடுறேன்னு சொல்லவும் இவன் 12வது படிக்கிறான். பவத்தில் இருக்கிற பிள்ளையை நம்பி மாடு மேய்க்கிற பிள்ளையை கொண்டாங்களாம் பழமொழி. அந்த மாதிரி அவன் போயிட்டான்னு வச்சுக்காங்க. இவன் மாணிக்க மாட்டான் பையன். எங்கள் பசங்க ரெண்டும் குடிச்சிச்சிங்க, உன் பசங்க குடிக்குதுங்களா? மாணிக்க மாட்டோம் பெத்தண்ணி பசங்க மேலே உனக்கு அறிவு இருந்துச்சா? இவங்களாம் தான் நேராக சொல்கிறேங்க. அடிச்சு விடுவேன், அடிச்சு விட்டா கூட சின்னமே அடிக்காத அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி பையன் நீ வந்து அந்த மாதிரி இவன் அப்போ 12வது. அப்போ 2 பேரும் நல்ல தங்கமான பசங்க, தங்கமான இப்பயும் பசங்களுக்காகத்தான் நான் வந்தேன், இவளுக்காக நான் வரல. பசங்களை வந்து ஒருத்தனையாவது நீங்கள் வாழ வச்சுருங்க. நான் உங்ககிட்ட அழுதுட்டே அதுதான். இவனை கூட மாத்திரை கொடுத்து படுக்குவீங்க, இவனை வாழ வைங்க. ஐயா சொத்து பத்துக்கு அவன் ஒரு ஆதரவாக இருக்கட்டும், ஐயத்துக்கே கூட. சைக்காலஜிஸ்ட் சல்மா மேம் வந்திருக்காங்க. மேம், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க, இதை நீங்கள் எப்படி, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள். ஒரு குழந்தை ஒரு 12 வயசோ 13 வயசோ வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா எதுக்காக எடுப்பாங்க? கண்டிப்பாக அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்யூசிவாக இருந்திருக்கலாம், அதாவது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வீட்டில் யாராவது சண்டை போட்டுட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற வரைக்கும் இப்போ ஒரு சரக்கு அடிக்கிறதோ ஒரு தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறதோ அது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைக்கு அது ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா அதட்டுறதே, நம்மளோட ஏஜுக்கு நம்மளோட பார்வைகள் வேறு மாதிரி இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அதட்டி கேட்குறது கூட ஒரு ட்ராமா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இவங்க செகண்ட் பையன் ஃபஸ்ட்டு பையனோட கம்பேரிட்டிவ்லி பார்த்தா செகண்ட் பையன் ஓரளவுக்கு கொஞ்சம் தன்னை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்க மாதிரி தெரியுது. அவங்ககிட்ட இருக்குது கண்ணே. அதனால தான் இப்போ கூட கரை சேர்த்திப்பிடலாம், அவனை கரை சேர்த்திப்பிடலாங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் வந்ததை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்கள ஓரளவு வந்து மெச்சூரிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதாவது தன்னை தானே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபயர் வைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து கொளுத்தி விடுறாங்க, துணியை எரிக்கிறாங்க, டிகிரி சர்டிஃபிகேட் எரிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஈகோ பிரச்சனை இருக்குது. அம்மால கண்டா அவனுக்கு வந்து இப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேல விடுறத இந்த பொருள் மேலாம் விடுறான். கண்டிப்பா. ஸோ ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும்ல, எனக்கு இது வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன? அதை நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஒரு நெருப்பு வைக்கிறியடா, ஏன்டா வைக்கிற, அந்த மாதிரி அவங்க கிட்ட உட்காந்து பேசியிருக்கீங்களா? இந்த சின்ன பையன்கிட்ட எல்லாம் உட்காந்து பேச முடியறதில்ல மேடம். பெரிய பையன்கிட்ட கொண்டு நாங்கள் கிட்ட உட்காந்து பேசுகிறோம், அந்த பையன் கூட அனுசரமா பக்கத்தில் உட்காருது. அப்போ அம்மாக்கும் பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஒரு மதர் சண்டை அம்மா மேல வெறுப்பாய் போச்சு. இதுதான் பக்கத்துலேயே அந்த சின்ன பையன் உட்காரத்துல மேடம். சரி சோறு ஆக எப்பறம் நம்ம கேஸெல்லாம் பிடிங்கி விட்டு சோறாயிட்டுங்கிறதுன்னா விரவெடுப்புல ஆக்கன்னு கேட்குறான். கேஸை பிடிங்கி விட்டுட்டு விரவெடுப்புல ஆக்குன்னு சொல்லும் போது இவனுக்கு உனக்கு ஒரு மனுஷன் நல்லா தான் இருக்கிற உங்க அம்மா வந்து எப்போ போன பண்ணாலும் இப்படி பண்ணிப்படுறான், நான் அதுக்கு தான் அவனுக்கு சோறாக்கி வைக்கல பண்ணலன்னு உங்க அம்மா சொல்லுதில்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிற? ஒரு கேஸை வந்து ஒருத்தவங்க ஆன் பண்ணி விட்டுறாங்க, லீக் ஆகுது அப்படின்னா அது சுற்றி இருக்க எல்லாத்தையும் பாதிக்க வைக்க வேண்டிய சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த நீங்கள் என்ன ரீசனுக்காக பண்ணுறீங்க? காட்டில் மூச்சு விட முடியாமல் போயிட்டுங்க, எதையும் ஃபால்ட்டாக போயிடுச்சு. மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி போயிட்டேன். கேஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு மூச்சு காற்று கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கேஸ் காற்று உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாங்க. அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்தால் தான் உங்களுக்கு மூச்சு வாங்க முடியாமல் போயிடவே கேஸ் ஆன் பண்ணி அதை நீங்கள் சுவாசிச்சிங்கன்றீங்களா? அந்த காற்றை நீங்கள் சுவாசிச்சிங்களா? ஆமாங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கா? C28 கேஸ் சிலிண்டருங்க. அது இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி போனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இது வெறும் காற்றுக்காக மட்டும்தான் அந்த கேஸோட ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை
அது ஆமாங்க. பண்ணுறீங்களா? இல்லைன்னா வேற யாராவது காயப்படுறதும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குமே, அவங்களுக்கு ஏதாவது காயம் வந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு ஏதாவது? இந்த ஆடு மாடுலாம் வச்சுருந்துங்க, கொஞ்சம் கோழி ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்பு வச்சுருக்குறோம். கொஞ்சம் சுவாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடும். கழிவுகள்லாம் போயிடுதுல்ல. ஆறு மேட்டூர் டேம் ஆறு இருக்குது, கழிவு கொஞ்சம் இருக்குது. நீங்க ஆடு மாடு பூனை இதெல்லாம் இங்க எப்பயாவது ஏதாவது சின்ன வயசுலயோ இல்லை எப்பயாவது அது காயப்படுத்திருக்கீங்களா? இது கெடா அதை இருப்பாங்க, கோழி அடிக்கிறது இருப்பாங்க. அதை அடிக்கிறது அதுக்கு நெருப்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க. பண்ணதில்ல. கோழி இவங்களே கொன்றுவாங்க. ஓகே. பாய்சன் ஒரு வாட்டி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க? ஆமாங்க. ஓகே. வேற வேற யாருக்காவது ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி இது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரில இல்லை, பண்ணதில்ல. நம்ம நிகழ்ச்சிக்கு நாவலூர்லேருந்து வெற்றி செல்வன் வந்திருக்காரு. அவர் தன்னுடைய மனைவியை பற்றி ஏதோ சொல்லணுமா, என்னங்கிறத நம்ம கூப்பிட்டு பேசுவோம். வாங்க வெற்றி செல்வன். பிறந்து வளர்ந்து 3 பேர் மேம். 2வது பிள்ளை நாங்கள். 2வது பையன் வளர்ந்து ஆளாயிருக்கோம். ஆளாயிட்டு எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அம்மா கிட்ட அம்மா கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம், விவசாய குடும்பம். 8வது வரைக்கும் படித்து மேம். படிப்பு வரல. படிப்பு வராததுனால திருப்பி சென்னைக்கு கிள்நீர் வேலைக்கு வரலான்ட்டு பார்த்தோம் மேம். அங்கே செட் ஆகலை எனக்கு. ஊர்லேயே குட்டி வண்டி பஸ் ஒன்று ஓடுது, அந்த பஸ்ஸில் கிள்நீர் வேலைக்கு போனேன். அதனால் கொஞ்சம் அம்மாவுக்கு பைசா சம்பாரித்து கொடுக்கணுன்றதுக்காக இப்படி விவசாயத்துக்கு ஈடுபாடு பட்டு நான் அப்படி போயிட்டு இருந்தேன் மேடம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பாப்பா வந்து எனக்கு குறுக்கில் வந்தாங்க. அங்கே பஸ்ஸில். பாப்பான்னா யாருங்க? எங்கள் ஒய்ஃப் சிவசங்கரி. இந்த மாதிரி குறுக்க சொன்னாங்க. வந்தாங்கன்னா எப்படி? அங்கே காதலா? காதல் மேடம். லவ் நீங்க மேரேஜ். வேலைக்கு போன இடத்துல? அங்கே இது மாதிரி இருந்தது. உங்க வயசு அப்போ எவ்வளோ? அப்போ வயசு வந்து எனக்கு 20 வயசு மேடம். அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 16 17 நடந்தது, 17 நடந்தது மேடம். ஓ, 17 வயசு. சரி. அப்படி இருக்க சொல்ல அது மாதிரி இருந்தேன் மேடம். ஆர்பாருக்கு போயிட்டு டிரைவர் வேலை அந்தலையும் கிள்நீர் வேலையாக போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சம்பாரித்து வந்து லைசன்ஸ் எவி போட்டேன். எவி போட்டு டிரைவராக போய் நின்றேன் மேம். அப்போ வந்து அவங்க எந்த ஊர்? நீங்கள்? அவங்க எங்கள் ஊர் வந்து மேலப்பூண்டி மேடம். சேத்பேட் தாலுகா. என் ஊர் மேலப்பூண்டி, அவங்களது தவணி. அதுக்கப்புறம் இவங்க காசுலாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டேன். என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் காசு எதுவும் இல்லை அப்படின்னு. உடனே அவங்க என்னன்னாங்க, எனக்கு நகை இருக்குது வச்சு போயிடலாம், எனக்கு வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி எடுத்துகிட்டு வா, போயிட்டு வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டு மேம். இட்டுன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணதுலேருந்து நல்லா இருந்தாங்க மேம். 3 குழந்தை பிறகுற வரைக்கும். 3 குழந்தை பிறகுற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. வீட்லேயும் இப்போ சேர்த்துக்கலாம். பொன் குழந்தையா? 3? 2 பையன் 1 பொண்ணு மேம். 3வது பொண்ணு நல்லா இருந்தாங்க மேம். 3வது பொண்ணு பிறந்து ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தோம். 2 வருஷம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எனக்கு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மேடம். பைக் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆனதுலேருந்து இவங்க ஹோம் நர்சிங்னு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இங்கே அண்ணா நகரில். போயிட்டு இருக்கும்போது சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டு நின்னோம். அது பழகம். இந்த ஆட்டோக்கார கூட ஃபஸ்ட்டு பழக்கமே ஃபோனில் பேசுறது. இந்த நர்சிங் வேலைக்கு ஹோம் நர்சிங்க்கு போயிருந்தாங்க. இங்கே அண்ணா நகரில் போயிட்டு இருந்தாங்க. அண்ணா நகரில் அது இது இருக்குது மேடம். ஓகே. அதுக்கு போயின்னு இருந்தாங்க. அதில் போயின்னு இருக்கும்போது பேஷண்ட்டு வீட்டோடு இருக்காங்க இல்லையா, அட்டெண்டர் பண்ணுறதுக்கு இவங்க போயிருந்தாங்க. போயின்னு இருக்கும்போது இவங்க அம்மா தான் கூட போவாங்க. இவங்க அம்மாவும் போயிட்டுன்னு இருப்பாங்க, இவங்களும் கூட போவாங்க. ஆனால் இவங்க அம்மா பின்னாடி உட்காரவங்க, இவங்க ஆட்டோக்கு முன்னாடி உட்காருவாங்க. அவன் ஃபோனில் பேசிக்கிறான் மேடம். இந்த மாதிரி சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரனை விட்டு வந்துடு, நான் எட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் வச்சு வாழுறேன் அப்படின்னு சொன்னான் மேம். அவங்க அந்த ஆட்டோவில் அவங்க அம்மா உள்ளே உட்காருவாங்க, இவங்க முன்னாடி. இவங்க எங்கள் ஒய்ஃப் முன்னாடி உட்காருவாங்க, அவங்க அம்மா பின்னாடி உட்காருவாங்க. தெரியுமா? அவங்க அம்மா தெரியும். சிட்டியில் அப்படி அலௌட் கிடையாது. அது மாதிரி அப்போ உட்கார வச்சு போனாங்க மேம். ஃபஸ்ட்டில் நான் கல்யாணம் பண்ணி 3வது பொண்ணு பிறந்த பிற்பாடு மேம் அது மாதிரி இட்டுட்டு போயிட்டு இருந்துக்கிறாங்க. அவங்க போய்கிட்டு இந்த மாதிரி ஓடி வந்துட்டு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை நம்பி அதை வந்து இவங்க எதுவுமே ரேஷன் கொடுக்கல, அவங்களுக்கு பதில் கொடுக்கல. இந்த மாதிரி நான் வரமாட்டேன், எங்கள் வீட்டுக்கார திட்டுவார் அப்படின்னு எதனா சொல்லி இது பண்ணியிருந்தாங்கன்னா இது பண்ணிடலாம் மேம். அவங்க எதுவுமே பதில் கொடுக்கல. ஆனால் வீட்டுக்கு வர வைக்கிறது பெட்டில் இவங்க மொத்த பேருமே உட்காருது மேடம். இவங்க அம்மா, இவங்க பாப்பா, இவங்க எல்லாம் நான் வீட்டுக்கு வரும்போதே அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரிங்கிங் சாப்பிடுவேன் மேம். போய் சொல்ல ட்ரிங்கிங் சாப்பிட்டு நான் பெட்டில் போய் படுத்துன்னு இருக்கும்போது இவங்க எல்லோரும் வருவாங்க. இந்த ஆட்டோக்காரனும் வீட்டுக்கு வருவான், பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே உட்கார வச்சே பேசுவாங்க மேம். அவங்க வந்தாங்கன்னாவே உட்கார வச்சு பேசி எதனா ஒன்று அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆச்சு மேம். ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பல்லு வந்துச்சு. அது 2வது ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆமாம் மேம். வீட்டிலே இருந்தேன். வீட்டிலே இருக்கும்போது இவங்க சம்பாதிப்பாங்களா? இவங்க வேலைக்கு போகிறது இங்கே போவாங்க மேம். அங்கே வரக்கூடத்துலேருந்து வேலை கம்பெனி நிறைய இருக்குது, அங்கே போவாங்க. போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க மேம்.
அப்படி இருக்க சொல்ல இங்கேருந்து மலையனூர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோக்காரனை கூட ரொம்ப பாய்க்கமாயிட்டாங்க மேம். எப்படி பார்த்தா அதே ஆட்டோக்காரர் வேற வேறு ஆட்டோக்காரர் மேம். ஓ, அந்த முதல்ல வந்தவர் அவரை நான் அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் உரக்கூடத்தில் இதில் கொடுத்தாங்க மேம், மணிமங்கலத்தில். ஆட்டோக்காரன் ஒய்ஃப் அந்த ஆட்டோக்காரரோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மேம். அவங்க என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அது வந்து என்னன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல மேம். நான் உள்ளே போயிட்டு சார்கிட்ட கேட்டேன், எஸ்ஐ சார்கிட்ட. அவர் என்னன்னாரு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பு இல்லாத நீங்கள் கூட்டு போகிறீங்களா இல்லை எதனா பண்ணுவா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லை சார், இந்தமாதிரி அந்த தப்பு நிறைய சார், காலையில் போகிறோம் சார்னு சொல்லி மன்னிச்சு சார்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கின்னு பேசி நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இட்டுன்னு வந்துட்டேன் மேம். இட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் கோயில் தூக்கின்னு வீட்டுக்கு எல்லாம் கும்பலாகவே வந்துட்டு மேம். கும்பலாகவே வந்து திருப்பியும் இந்த மாதிரி போயிட்டு ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வண்டிக்கு இது வேலைக்கு போகிறது சனிக்கிழமை ஆனால் குழந்தைங்கள பார்த்து கிடையாது மேம். சனிக்கிழமை ஆனால் சனிக்கிழமை நைட்டு போனால் திங்கக்கிழமை வெடிக்காலம் வந்து ஜாயின் பண்ணுங்க கம்பெனியில். அந்த 3 நாள் மலையனூருக்கு போகிறேன், 2 நாள் சனி ஞாயிறு இறங்கி அந்த ஆட்டோக்காரனுக்கு தான் ஃபோன் அடிக்கணும், அந்த ஆட்டோக்காரன் தான் வர வைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது? மேம் எனக்கு 13 வயசில் கல்யாணம் ஆச்சு. நான் 8வது படிக்க சொல்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. லவ் மேரேஜ் தான். கூப்பிட்டு போய் அவரே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கையெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தரமாட்டேன்னாங்க. ஒரு குடிகாரனுக்கு வந்து நான் தரமாட்டேன் என் பொண்ணை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். அப்போ வந்து இவர் என்ன சொன்னாரு, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கையெடுத்தான் கூட்டு போய் தாலி கட்டிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். நாங்கள் 5-6 வருஷம் வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். அரும்பாக்கம் இருக்க வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். இங்கேருந்து வீடு எடுத்து எங்களுக்கு படப்பில் கொடுத்தாங்க. அங்கே வந்து இவர் மற்றவங்க கூட சேர்ந்து கேட்பார் பேச்சு கேட்க ஆரம்பிச்சு என் மேலே தேவையில்லாத பட்டெல்லாம் கட்டினாரு. பட்டம் அப்படி இப்படின்னு கட்டினாரு. அப்பயும் நான் சொல்லி இவர் கேட்கவே இல்லை. ஒரு 2-3 தடவை சான்ஸ் கொடுத்தோம், அதையும் இவர் இது பண்ணல. ஒரு ஆட்டோக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு என் கைத்தில் இருக்க தாலி கொண்டு அறுத்துட்டுன்னு போயிட்டாரு. என்னை 4 பேர் என்னென்ன பேசுகிறாங்க, அவன் தான் அறுத்து வாங்கிட்டு போயிட்டானே, நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க என்கிட்ட. எனக்கு 3 பசங்க இருக்குது. இந்த 3 குழந்தைங்களுக்குமே இது வரைக்கும் ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுத்த நாள் கிடையாது. ஒரு உடம்பு சரியில்லைனா சரி நம்ம பிள்ளைங்க தானே, நம்மளுக்கு தானே பெத்தா, 3 சிசேரியன் பண்ணி தானே பெத்தா அப்படின்ட்டு வந்து பார்த்த நாளும் கிடையாது. எனக்கு எங்கே போனாலுமே கொடுமையாக தான் இருக்குது. நான் வந்து யார்ட்டையும் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணதும் கிடையாது. முன்ன ஒரு தடவை ஆட்டோக்காரன் வந்து பிரச்சனை பண்ணும்போது அவங்க வீட்டில் போய் கேஸ் கொடுத்தாங்க மணிமங்கலத்தில். என் மேலே இந்த மாதிரி இந்த பொண்ணு என் வீடியோட்ட பேசுது அப்படின்ட்டு. அந்த ஆட்டோக்காரனா யாரு? அவங்க பேர் வந்து உலகநாதன் சொல்லுவாங்க. சரி, யாரு கேஸ் கொடுத்தாங்க? அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க வீட்டிலனா யாரு? அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி. நான் சொல்லி எதுக்காகம்மா? நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சும்மா பேசுறதுக்கு போய் கேஸ் கொடுத்துட்டாங்களா? என் புருஷன் கூட பேசுறா, என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா. பேசுறதுக்கா? வெறும் போய் ஹலோ ஹாய் சொன்னா கேஸ் போட்டுருவாங்க. அவங்க வந்து அம்மா கிட்ட வந்து காலைல கிளம்பி வாங்க அப்படின்ட்டு காலைல சொல்லிட்டு 10 வருஷம் நைட்டு வருவாங்க. என்னோட அம்மா பேர் வள்ளி, வீட்டு வேலை செய்கிறாங்க, சென்னையில் தான் செய்கிறாங்க. நாங்கள் போன புதுசெல்லாம் எங்களுக்கு பஸ் வசதி அவ்வளோ கிடையாது. காலைல 6 மணிக்கெலாம் அம்மா அங்கே கிளம்புனா தான் இங்கே 8 மணிக்கெலாம் வர முடியும் அரும்பாக்கத்துக்கு. அதனால அவங்க ஆட்டோவில் ஒரு நாளைக்கு 100 ரூபான்ட்டு பேசி வருவாங்க. 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி சேரோட தான் அது. அந்த மாதிரி வரும்போது அவங்க உட்காந்து பேசினாங்க. அது 4 பேர் பார்க்குறவங்க அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசினாங்க. இந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசுகிறான், உட்காந்து பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்பயும் நான் அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் இல்லை என் மேலே எல்லாரோடையும் உட்காந்து பேசுவீங்களா, தனியாக போய் பேசுவீங்களா? எல்லாரும் கும்பலாக தான் மேம். தனியெல்லாம் எங்கேயுமே உட்கார மாட்டோம். அப்போ எல்லாரும் தானே பேசுவாங்க, அப்புறம் எல்லாரையும் ஏன் சொல்லலை? அவங்க வந்து குறிப்பாக என்ன மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கம்பல் பண்ணி கேட்கும்போது அவங்க வீட்டுக்காரர் ஆமாம் நான் அந்த பொண்ணு கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட நான் சொன்னேன். நான் சரி, ஒரு 10 பேர் ஷேர் ஹோட்டலில் போகிறீங்க இல்லையா? ஆமாங்க. எங்கே நீங்கள் உட்காருவீங்க? சின்ன எப்படி சீட்டு கிடைக்குதோ அவங்க உட்காருவாங்க. எப்படி சீட்டு கிடைக்குது? ஒரு டைம் வந்து யார் யார் முன்ன வராங்களோ அப்படி உட்காருவாங்க. சீட்டு கிடைக்கலன்னா அவங்க சீட் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதாவது டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்கார வாய்ப்பு. சரி, அந்த பிரச்சனைலாம் ஓஞ்சு போயிடுச்சு. இவங்க தாலி வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வேற என்னாச்சு? அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னார்னா, ரீசனா வந்து நீ வேற ஒருத்தனை வச்சுங்கிற, அதனால தான் என் கூட வந்து வாழ மாட்டுற, என் கூட இருக்க மாட்டுற அப்படின்னாங்க. 4 பேர் மத்தியில் நீ தாலி அர்ப்பணம் பண்ண பிறகு நான் எதுக்கு வந்து வாழணும்? 3,80,000 ரூபாய் கடனோடு தான் என்னை விட்டு போனார். என் குழந்தைங்களுக்கும் அவர் எதுவுமே செய்யலை. 4 வருஷமா இருந்து இப்போதான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஒருத்தவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். யாருமா அவர்? எங்கள் ஊரில் ஆட்டோ ஓட்டுறாங்க மேம். ரீசனாக பேச ஆரம்பித்தோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சவுடனே விலகிட்டேன். நீங்களே விலகிட்டேன்? ஆமாம், எனக்கும் அந்த நிலமை தான். இப்போ நான் இன்னொரு வாழ்க்கையில் போனால் அவங்களுக்கும் அதே நிலமை தானே. இவ்வளோ பிரச்சனையில் ஒரு புது பழக்கம் ஏற்படுது. அவருக்கு குழந்தை இருக்குன்னு பழக ஆரம்பிச்சப்பறம் தெரிய வருது, அதனால விலகி வரீங்க. ஆமாம் மேம். எது உண்மை எது பொய்? நான் சொன்னது உண்மை மேம். அந்த ஆட்டோ ஃபோட்டோ கூட இருக்கு, எடுத்துங்க, கண்டுபிடிங்க, அது உண்மைன்றது விஷயம் வரும் மேம். சிவசங்கரி சொல்கிறாரு, இதை என்ன சொல்ல வர? தாராளமாக கேட்கலாம் மேம். அந்த ஆட்டோவில் தான் நைட்டு 12 மணிக்கு போய் இறங்குது மேம். அந்த ஆட்டோவை தான் பிடிக்கிறது, அந்த ஆட்டோவில் தான் கோயிலுக்கு போகிறன்ற பேரில் போய் சுற்றுறது, எல்லாமே அதான் மேம். இதான் நடக்குது. நான் சுத்தர்னா கொஞ்ச நாளாக இல்லை மேம். இது கொஞ்ச நாள் நெஞ்ச நாள்னா பரவாயில்ல மேம்.
சனி ஞாயிறு ஆனால் அங்கே இருக்கிறது கிடையாது, கம்பெனி விட்டு சார் நான் போயிடுது எங்க மேம். போனா உங்களுக்கு என்ன? என் தாலி வாங்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்ன? கேட்டுங்க மேம். சரி அப்போ டைவர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுங்க நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டேனே தாராளமா. போடுங்க. தாராளமா நான் போட்டு சரி தரேன்னு போட்டு சொல்லிட்டேனே. கொடுத்துட்டு சொல்லுங்க மேம். நான் நீங்கள் பார்க்குறேன். அங்கே பேசுங்க, எதிர்க்கே கேளு. இல்லை நான் தாராளமா போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே போட்டு வக்கீல் வச்சு ரெடி பண்ணி போட்டுங்க. நீங்கள் போட்டு கொடுத்துட்டு அப்போ போய் குழந்தைங்களோட நிலைமை? அது என் குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன் மேம். இத்தனை வருஷமா இவரால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் வார்த்தை கிடையாது. சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் நல்லவன் மேம், சம்பாரிச்சு பணம் வாங்கிட்டா கெட்டவன் மேம், அவ்வளோதான். சிவசங்கரி, நீ பேசுறது பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே இவரோட வாழணுங்கிற எண்ணமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல மேம். வலுக்கட்டாயமா வாழ்ந்த மாதிரியே இருக்கு. அவர் கையை பாருங்க மேம், எத்தனை அரை அறுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க. அது அவர் அறுத்துக்கிட்டது. என்னை நிம்மதியே இல்லாம அறுத்தது. எங்கேயுமே போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, யார் வீட்லயும் பேசக்கூடாது, பக்கத்துல பக்கத்துல நீங்களா அவரா பேசக்கூடாது? நான் பேச அவங்க போய் பேசக்கூடாது மேம், எனக்கு பக்கத்துலேருந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேசலாம், அதான் நான் வேலைக்கு போயிட்டு ஒரு வாட்டி பேசினேன். நீங்க பேசக்கூடாதுன்னு ஆமாம், நான் சொல்லுவீங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் மேம். சொல்லுவீங்களா? ஆமாம் சொல்லுவேன் மேம். உண்மையா? ஏன்னு கேட்டேன்னாக்கா, இவங்க பக்கத்தில் பேசினு ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது தான் எனக்கு தலைக்கு மேலே வந்தது மேம். என் தாலி கழட்டி வச்சு அவனை காப்பாற்றி அனுப்பிச்சாங்க மேம். இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வச்சிட்டிங்க மேம். யார் இது? அரும்பாக்கத்தில் மேம், மெத்த வீட்டில், மதுரவாயலில் மாடி வீடு மேம். நல்லா சொல்லுங்க, அவர் சொல்றது என்ன? டாடா மேஜிக் கிடையாது மேம். மேம். நான் சொல்கிறது கேளுங்க. டாடா மேஜிக் வண்டி அப்போ வந்து லைனில் ஓட்டுவேன். எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க மதுரவாயலுக்கு. மதுரவாயலில் என்னுடைய சொந்த தாலி, நான் எடுத்து கட்டின தாலியை வச்சு அவனா கூட ஃபோன் பேசியிருந்ததை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு அவனை இறக்கி விட்டு எங்கெங்கே இட்டுன்னு போயிட்டு தாலி வச்சு அவன் ஊருக்கு அனுப்பணும் மேம். அவ்வளோ விஷயத்தெல்லாம் இவ்வளோ விஷயத்த இவ்வளோ மறைச்சிக்கிட்டு வராங்க. நானும் எவ்வளோ மனசில் போட்டு மறைச்சிக்கின்னு சரி நல்லா வாழலான்னு சொல்லிட்டு தான் மேம் இப்போ கூட நல்லா வந்தாக்கா இதுக்கு மேலே நல்லா கரெக்டாக வாழ வைக்கிறேன் மேம் தான் சொன்னேன். நீ வந்தனா முயசா மாறுறேன்னு தான் சொல்கிறேன் மேம். இவங்க மாமியார் என்ன சொல்ற சிவசங்கரி? என்ன இவர் சொல்றதுக்கு என்ன சொல்ற? அது உண்மை கிடையாது. நடந்தது எல்லாமே சொல்றேன். அதான் சொல்றதுக்கு எனக்கு அதுக்கு சாட்சி நான் வைக்கிறேன் மேம். சரி சாட்சி கூப்பிடு. அவங்க அம்மாவே கூட்டின்னு வரேன் மேம். அவங்க அம்மாவே வர சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. எப்ப நடந்தது? அந்த அந்த கர்த்தர் மேல சத்தி வச்சு சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க. சாட்சியோட நிரூபிக்கணும் கிடையாது. அதுதான் வர சொல்லுங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லைனாக்கா அந்த பொண்ணை நீ காப்பாற்றிக்க முடியாது. உண்மையிலே இவங்க துணி துவைக்கிறன்ற பேரில் என் துணி துவைச்சி போடுறன்ற பேரில் மேலே பார்த்து துணி போகிறது, கீழே வரது, மேலே பார்த்து துணி போகிறது, கீழே வரது, அப்படி இருந்தாங்க பாரு மேம். அதில் வந்து பழக்கமாயிட்டான் இவளுக்கு ஒருத்தன் பழக்கமாயிட்டான். இங்கே வீட்லேயே பழக்கமாகி அவன் விஷயத்தை நான் ஒரு நாள் டாடா மேஜிக் எடுத்துன்னு போயிட்டு ஓனர் வீட்டாண்ட விட்டுட்டு நைட்டு 7 மணிக்கு வரேன். 7 மணிக்கு 7:30 மணிக்கு இங்கே வரேன். மதுரவாயில் வரும்போது ஃபோனில் பேசிக்கிறாங்க. இல்லை இது எதுக்கு சொல்கிறாருல்ல, சொல்லுங்க. இல்லை ஃபோன் பேசிக்கிறாங்க மேம். அவ்வளோ ஆணித்தரமா அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க மேம். இப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க லூஸ் ஆகிட்டாங்க. இவங்க என்ன தெரியுமா மேம், என்னை ஹாஸ்பிட்டலில் பைக்கிலேருந்து கீழே வந்தேன் இல்லையா, கீழே வந்தது மண்டையில் எங்கன்னா அடிபட்டு இருந்ததுன்னா அவன் லூஸாக மாறிடுவான், லூஸாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி மேம் அந்த ரிப்போர்ட் வேணும் எனக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட் மேம். இப்போ அந்த திருவண்ணாமலைக்கு மேம், திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் இட்டுட்டு போயிட்டு இப்போ நான் நிரூபிச்சு காட்டுறேன். என்னை ஃபுல்லாகவே செக் பண்ண சொல்லுங்கள், ஒன்று விடாமல் செக் பண்ண சொல்லுங்கள். ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் இருந்ததுன்னா அப்பயே நான் செத்துறேன் மேம். அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது, எப்படி எடுத்துக்கலாம் மேம்? இவர் வந்து அவங்க பண்ணது எல்லாத்தையும் மீறி பெருந்தன்மையாக வந்து அவரை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இவர் என்னெல்லாம் பண்ணாருன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றது நமக்கு அவங்க வாய் திறந்து சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க தன்னோட குழந்தை அவங்கக்கிட்ட வேணுன்றாங்க. பட் சிலர் கூட பழகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து குழந்தை அவங்க கிட்ட கஸ்டடியில் இருக்கிறது, நம்ம கஸ்டடி ஒரு கோர்ட்டில் போய் கேட்டாலுமே குழந்தை வந்து இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அம்மா கிட்ட குழந்தை இருக்கிறது சரியாக வராது அப்படின்னு கோர்ட் வந்து ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக வந்து அம்மா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராத்திரி நைட் டைம்லலாம் வந்து அந்த கூத்து அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போகிறாங்க. அப்போ குழந்தை யார்கிட்ட இருக்கிறா, யார் பார்த்துக்கிறா அப்படின்றதெல்லாம் கோர்ட் வந்து பார்க்கும்போது அப்பா கிட்ட இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் வேறு யார் கூட போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு. அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து குற்றம் கிடையாது. நம்ம அவங்கள வந்து அதை வச்சு தண்டிக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து அதை காரணமாக காட்டி அவங்க கிட்ட இருந்து இவர் வந்து பிரிஞ்சு வேணால் போயிடலாம். அதே காரணமாக காட்டி குழந்தையும் இவர் வந்து கஸ்டடி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இவருக்கு தான் சாதகமாக இருக்கு. ஆமாம், இவருக்கு தான் குழந்தைகள் என்ன கிடைக்கும். சொல்கிறீங்க வெற்றி செல்வன்? நான் ஏற்றுக்கிறேன் மேம். குழந்த 3 குழந்தையுமே வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நாமக்கல்ல இருந்து கிருஷ்ணவேணி அம்மா அவங்க குடும்பத்தாரோட இங்கே வந்திருக்காங்க. அவங்க பெரிய பிரச்சனையோட இங்கே வந்திருக்காங்க. அவங்க மகனை பற்றி என்னன்னு நம்ம கேட்போம். வாங்க கிருஷ்ணவேணி அம்மா. நாமக்கல்ல ஊர்ல இருந்து இருந்து வந்திருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது குடும்பத்துல நாமக்கல்ல எத்தனை இப்போ பேர்? போய் இருக்கிறோம் மேடம் 4 வருஷமா. அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் அம்பத்தூரில் தான் இருந்தோம். அம்பத்தூரில் டிஃபன் கடை வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மாவோட தம்பி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இவங்க 2வது பையன். இப்போ ஃபஸ்ட்டு பையனுக்கு மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வயசு இப்போ 29. அவங்க இன்ஜினியர் முடிச்சிருக்கிறாங்க. பேர் என்ன பையன்? மணிகண்டன். என்ன பண்ணுறாரு? டிப்ளமா முடிச்சிட்றாங்க. 2014 முடித்தாங்க. 2015 முடித்தாங்க. அதோட இதெல்லாம் வச்சுருக்கேன். அவங்க என்னென்னா இப்போ தகாத வழியில் தப்பான வழிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டேன். வயசு 22ல் மேரேஜ் பண்ணேன். சொந்த நாத்தனா பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அவனும் ஒத்து தான் பொண்ணு பார்த்து எல்லாம் நிச்சயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். 6 மாதம் 7 மாதம் நல்லா தான் இருந்தாங்க. இடையில இந்த பொண்ணு பக்கத்து எதிர் வீட்டு பொண்ணு இவங்க மேஜிக் வண்டி ஓட்டினாங்க. டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போக சொன்னேன். வேலைக்கு போகல. அதனால் வண்டி ஓட்டிக்கிறேம்மா அப்படின்னா சரி நானும் கடையை பார்த்துருக்கனால சரி ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். வண்டி ஓட்டும்போது இவங்க கூட பழக்கம் போல இருக்குது. அதனால தான் மெயினாக நான் கல்யாணம் பண்ணேன். சும்மா லைட்டாக இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா அவங்க கேரக்டர் எனக்கு சரியில்லை. அந்த தெருவே எல்லோரும் சொல்லுவாங்க. நாங்கள் புதுசாக வீடு வாங்கி கட்டிட்டு அங்கே போனோம். அப்போ பார்த்துட்டு சரி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே திருப்பி அந்த அம்மா வந்து என்கிட்ட இடையில ஏற்கனவே சொன்னாங்க. என்னால் பேசுவாங்க. பாமாக்கா பார்த்துக்குங்க. சும்மா ரஃபாக பாமான்னு கூப்பிடுவாங்க என்னைய. பாமாக்கா பார்த்துக்குங்க உங்கள் பையனை, அழகாக இருக்கான், யாராச்சும் கொத்திட்டு போயிட போகிறாங்க, யார் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இவங்க தான் பழகியிருக்காங்க போல இருக்குது. மேரேஜ் பண்ணி வச்சோன்னே திருப்பி நான் எப்படினாலும் அவனை அடைஞ்சு தான் அவன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 6 மாதத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் கொண்டு போய் வச்சுருக்கிறேன். 6 மாதத்தில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தலைமறை ஆக்கிட்டாங்க. நானும் போலீஸ் அவங்க பேர் என்ன? அவங்க வயசு என்ன? அவங்களுக்கு இப்போ 38. அதோட ப்ரூஃப்லாம் வச்சுருக்கிறேன். 38 பேர் என்ன 40 சொன்னீங்க? ம் பேர் சோபா. ஷோபா. சோபா. அவங்க வீட்டில் அவங்க அப்பா உங்க இல்லை. பையனுக்கு வயசு இப்போ 29. 29 38. அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஷோபாவுக்கு சோபாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு கலைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. டீ மாஸ்டருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரமேஷ்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் சூர்யான்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு தானே. ஏன்னா எல்லாமே தெரியும் எதிர் வீடுனால. இப்படி தான் சின்னதாக கேப் ரோடு. அப்புறம் திடீர்னு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து குழந்தை சின்ன பிள்ளையா 2-3 வயசு இருந்துச்சு. விட்டுட்டு ரமேஷ்னு சொல்லி 2வது ஆள் புளியந்தோப்பாள் பண்ணினாங்க. ஷோபா. ஆமாம். 2வது தரமா இன்னொரு பண்ணலை. சும்மா லீகலாக வருவாங்க போவாங்க சண்டை போட்டுக்குவாங்க குடிச்சிட்டு நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அது அவங்க வீட்டு பிரச்சனை அப்படி சொல்லி நாங்கள் விட்டுருவோம். அப்புறம் அடுத்து திடீர்னு தாலி புது கயிறு போட்டிருந்தா. என்ன அவ்வளோ சோபா நல்லா பேசுகிறாளே என்ன அவ்வளோனா இல்லைக்கா இதெல்லாம் என் பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ நான் சொல்கிறது பார்த்தா முகப்பேரில் உள்ள டிரைவர் இந்த நகராட்சியில் வேலை செய்கிறாங்க குப்பல்ற வேலை. அதில் ஒரு ஆளை விரும்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. முன்னாடினா அவன் சந்தை பிடிச்சிட்டே இருக்காங்க. அதை விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்திக்காரங்களை ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க. 3 மாதம் அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடிக்கிட்டு அனுப்பிச்சுடுவாங்க அடிச்சு. ரோட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அது தெருவுக்கே தெரியும். நீங்கள் ஸ்டேஷன்லேயே போய் கேட்டாலும் சரி மகளிர் இதிலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் எவ்வளோ போராடணும் எப்பலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ணிவிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தான். அவன் போயிட்டாங்க. வீடு எடுத்துகிட்டு போவாங்க. 3 மாதம் அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க. அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையனை பிரச்சனை கொடுத்துட்டாங்களா. கூட்டிகிட்டு போய் 18 மாதம் ஆச்சு. என் கண்ணில் மாட்டலை. 3 மாதம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் திருப்பி மருந்து எடுத்து என்னென்னமோ போலீஸ் மூலியமா அடித்து கூட்டிகிட்டு வந்தேன். பொண்ணு இருக்குது மருந்து மருந்து கொடுக்கும். நாமக்கல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் அம்மா வீட்டில். இல்லை எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிச்சிங்க? போலீஸ் மூலியமா மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லி அவங்க எஃப்ஐஆர் காப்பிலாம் வச்சுருக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சி எங்கே கண்டுபிடிச்சாங்க? எந்த இடத்துல பிடிச்சாங்க? லோக்கலில் தான் பிடிச்சாங்க. எங்கள் பூந்தமல்லியில் அப்படி ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அடிச்சாங்க கோவத்து பண்ணி. ஏன்னா அம்மா அவ்வளோ ஏன்னா கடைக்கு எல்லாருமே போலீஸ்காரங்களும் வந்து சாப்பிடுவாங்க போவாங்க டிஃபன் கடை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்டா மணி உனக்கு இந்த புத்திமா. அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சிகரெட் பீடி தண்ணி கிண்ணி எந்த பழக்கமும் கிடையாது. இப்போ வந்து வருவாங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எந்த பழக்கம் கிடையாது. அதனால் இந்த அம்மா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சம்பாதிக்கிறதுக்கு படிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு திருப்பி கூட்டிகிட்டு போய் வச்சுட்டோன்னே அடித்து மருந்தெல்லாம் என்ன மருந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எடுத்துகிட்டு அம்மா வீட்டில் போய் மருந்து கொடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணையும் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துடுறேன். ஒரு 10 நாளில் வந்துடுறேன். எல்லாம் போட்டதெல்லாம் அம்பத்தூரில் இருக்குது. வீட்டிலாம் சரி பண்ணணும். நான் விட்டுட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். 5 நாள் கூட இல்லை. இங்கேருந்து போய் அங்கே போய் திருச்சியிலேருந்து போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சோபா தகுமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சுமா அது மாதிரி தம்பி காலையில் சக்கரை வாங்க போனால் காணான்னு. இவ்வளோ பார்த்தேன் இவ்வளோ இல்லை. எதிர் வீடு தானே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? 18 மாதம் ஆச்சு பிள்ளைய காணோம். எனக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் ஆயிடுச்சு. என்னால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா அந்த பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன். திருப்பி நான் போராடினேன். ஹைகோர்ட்டு இன்ஸ்பெக்டர் மில்ல இருந்தார். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். டெய்லியும் காலையில் சாயந்தரம் மதியானம் ஸ்டேஷன் நடந்த வண்ணமாக இருப்பேன். மீட்டர் வட்டிக்கு வாங்குவேன், வார வட்டிக்கு வாங்குவேன், எதுனாலும் சரின்னு வாங்கிடுவேன். காசு கேட்குறாங்க. எங்கே போனாலும் காசு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்?
ஏன்னா இவர் அப்போ இருக்க மாட்டாங்க, இவங்க ஒரிசாவில் இருந்தாங்க, போர்வெல்லில் சூப்பர்வைசராக இருந்தாங்க. என் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டாங்க எப்பயுமே. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது 18 மாதம் ஆச்சு, ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு போய் என்னமோ ஏபிக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு நாளில் 10,000 ரூபாய் கட்டி அந்த போட்டால் 24 ஹவர்ஸில் கொண்டு வந்து கொடுக்கணும், ஒப்படைக்கணும்னு ஒரு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அது எஃப்ஐஆர் மாதிரி அது காப்பி அங்கே இருக்க வச்சுருக்கேன். போட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ ஃபோனு அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க. இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி ஃபோன் போலீஸ் மூலிமா கால் ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க, அவங்க ஃபேமிலியை பிடிச்சிட்டாங்க. அப்படியே ஒரே பிரமிப்பா இருக்கு. இது கதையா என்னங்கிறதே நாங்கள் மிரண்டு போய். ஏதாச்சும் ஒரு பொய் கதை இருந்தால் போட்டிருக்க செருப்பு கழட்டி என்னை அடிக்க சொல்லுங்கள். அது உண்மையா பொய்யா? நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுக்காக அம்மா இங்கே வந்திருக்காங்க? அம்மா எல்லாம் இங்கே வந்திருக்காங்க, பிரதர்ஸ் எல்லாம். நான் அங்கே இருந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், இருந்தேன். திருப்பி அவங்க விட்டு நான் வந்துட்டேன். அதனால் அவங்க திருப்பி எனக்கு இங்கே வந்திருக்காங்க. எங்கே கல்யாணம் பண்ணியிருந்தீங்க? ஊரில் கல்யாணம் பண்ணேன். யாரை? புவனேஸ்வரின்றவங்கள கல்யாணம் பண்ணேன். அது மட்டும் ஃபஸ்ட் மேரேஜ் புவனேஸ்வரின்றவங்கள கல்யாணம் பண்ணேன். ஃபஸ்ட் மேரேஜ் எதனால் கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஷோபா கிட்ட நான் பேசுறதை பார்த்து இவங்க என்னை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஷோபா யார்? எங்கள் வீட்டு எதிர் வீட்டு வயசு பொண்ணு, 16 வயசு. உங்கள் கூட படித்தவங்களா? இல்லை. யார் அவங்க? எதிர் வீட்டில் இருக்கிறவங்க. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க. குழந்தைங்க இருக்கா அவங்களுக்கு? இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கா? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? அது 94 பிறந்த 30 வயசில் நல்ல வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு ஆசையே கிடையாதா? இருந்த 11 வருஷமாக இருந்தேன். என்னது 11 வருஷம்? அந்த ஷோபா கூட 11 வருஷமாக இல்லை மேடம், 2000 பாஸ்போர்ட் எடுத்துருவா. 2010 இடையில புவனேஸ்வரி ஏன் வந்தாங்க? இடையில வந்து புவனேஸ்வரி ஃபஸ்ட்டு வந்த புவனேஸ்வரி வந்து ஷோபா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, என்னை கூட்டின்னு போய் நம்ம எலி மருந்தெல்லாம் குடிச்சேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஊரில். இப்போ ரீசெண்டாக டிசம்பர் போன இயர் டிசம்பர் மாதம் புவனேஸ்வரின்றவங்கிட்ட பேசணும் நான். எங்கே? எந்த ஊர்? அம்பத்தூர், சென்னையில் இருக்கிற புவனேஸ்வரின்றவங்கிட்ட. நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம். அவங்க வயசு என்ன? யாருக்கு? ஷோபா மேடம். இப்போ வந்து 33. யாருக்கு? 33ல 25 பேபி பேரப்புள்ள. 33. பொண்ணோட வயசு 17. இப்போ கரண்ட்ல இன்னும் டேட்டில் 17 வயசு. 17 வயசு. நீங்கள் ப்ரூஃப் உங்களுக்கு வேணா கூட நான் தர்றது ரெடியாக இருக்கேன். ஏன்னா என்கிட்ட 17 வயசில் கல்யாணம் பண்ணி 15 வயசுல நான் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் ஷோபா கொடுக்குறப்போ நான் தான் மாப்பிள்ளை பார்த்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அதை கல்யாணம் பண்ணி நான் தான் சீமந்தும் நான் தான் பண்ணேன். 15 வயசுல கல்யாணம் பண்றது ஒரு குற்றம்னு தெரியலையா? ஏரியா சரியில்லை. உங்க பேர்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம். ஏரியா சரியில்லை. பேரண்ட்ஸ் ரெண்டு பையனோட பேரண்ட்ஸும் ஓகே, பொண்ணோட பேரண்ட்ஸும் ஓகேவா இருந்தாங்க. ஏரியா சரி. அது எப்படிங்க குடும்பத்தோட உள்ள போற மாதிரி இருக்கேன்? ரெண்டாவது என்னன்னா ஏரியா சரியில்லாதனால தான் கல்யாணம் பண்ணது. ஏரியா வந்து இப்போ ஒரு வயசு போன எந்த ஏரியாவாது இருக்கட்டங்க. 15 வயசு இல்ல கேளுங்க மணிகண்டன், 15 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம் தான் மேடம். இல்லன்னு சொல்ல மொத்த குடும்பத்தையும் கேஸ் போடலாம் மேடம். சந்தர்ப்ப சூழ்நிலை கேஸ் போடலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைன்றதப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிடுவாங்க சில டைம்ல. ஏன்னா ஏரியா சரியில்லை, சின்ன அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. 13 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி மாசமா இருக்குது இப்போ அந்த ஏரியா. அதுவும் குற்றம் தான். 13 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி மாசமா இருக்குது அந்த ஏரியால. 18 வயசுக்குட்பட்டவங்களுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணாலும் குற்றம் தான். குற்றம் தான் மேடம், ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லலையே, ஒத்துக்கிறேன். குற்றம் தான். நான் போயிடுறேன். ஷோபா கிட்ட நீங்க பேசுறீங்க, குறுக்கல யார் பேசணும் நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓ, குறுக்கல யார் பேசணும் உங்களுக்கு ரூல்ஸ் போடுறாரு. நீங்க பேசுங்க, ஓகே. நீங்க பேசணும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு. குறிப்பா நீங்க பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசுங்க. நீங்க அமைதியா இருங்க. ஷோபா, உங்களை சுத்தி என்ன நடக்குது? என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னா மேடம், நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார் மேடம். என்னை விட்டுட்டு போயிட்டு இவர் என்னை எடுத்தார். இவர் எடுத்ததுலேருந்து நான் வழங்காத. உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள்? 33 வயசு மேடம். எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் பிறந்த தேதி எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து வேலை மேலே ஒரு குறிப்பிட்ட வயசு கொடுத்தாரு. அந்த வயசை வச்சு தான் அந்த சார் என்ன பண்ணார், இதுதாம்மா உன் வயசுன்னு சொன்னார். அதை வச்சு தான் நாங்கள் இது ஆதார் கார்டில் கொடுக்க சொன்னார் அவர். அப்போது எங்கள் அம்மா வேலைக்கு போய் சேர்ந்ததுனால அந்த ஆதார் கார்டில் அந்த நம்பர் அந்த வயசு கொடுமா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் அதை எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஆனால் எனக்கு வயசு 33 தான் ஆகுது. என் கூட படித்த பொண்ணோட இருக்கா, அவளோட நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கா? ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. 2 பசங்க. அவங்க உங்ககிட்ட இருக்காங்களா இல்லை? என்கிட்ட தான் இருக்காங்க. உங்ககிட்ட தான் இருக்காங்க. அவங்க முதல் வீட்டுக்காரர் எங்கே போயிட்டாரு? அவர் வேற கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாரு. முறையாக டைவர்ஸ் பண்ணீங்களா? ஆமாம், முறையானா எழுதி கொடுத்துட்டு முறையாக போயிட்டாரு, வேற கல்யாணம் பண்ணிட்டு. அதுலேருந்து நீங்கள் அவர்கிட்டேருந்து பிரிஞ்சிட்டீங்க? ஆமாம், நீங்கள் தனியாக தான் ஆமாம், வாழ்ந்துட்டு? தனியாக தான் இருக்கேன். மணிகண்டன் தான் உங்ககிட்ட முதல்ல வந்து சொன்னாரா? அவர் தான் வந்து சொன்னார். என்னன்னு சொன்னார்? நான் வந்து நீ இந்த மாதிரி வீட்டுக்காரர் இல்லாமல் இருக்கியே, நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் தான் வந்து சொன்னார். இவர் அடிக்கடிக்கு வந்து திடீர்னு வேற பெண்ணை லவ் பண்ணி போகிறாரு, கல்யாணம் பண்ணுறாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இவர் வந்து நல்லா தான் மேடம் இருந்தோம். 11 வருஷம் ஆகுது இவர் என் கூட வந்து.
11 வருஷத்தில் இவர் எந்த ஒரு தப்பும் யாருக்கிட்டையும் போய் பேசலை, எதுவுமே பண்ணலை. இப்போ என்னன்னா இந்த 1 மாசமா நான் வந்து இவர் வந்து யார்கிட்டயும் பேசுகிறாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த பொண்ணு தான் எனக்கு தெரியாது. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். சரியா, அந்த மாதிரி இருக்க சொல்ல நீ யாருக்குன்னா பேசுறியா பழகுறியா அப்படின்னு கேட்டு கேட்டு நான் சண்டை போடுறதுனால தான் அவர் ரொம்பமா அந்த பொண்ணு மேலே பாஸ் ஆகி அந்த பொண்ணு கூட போனது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது பேச மாட்டேன் மேடம். உங்ககிட்ட நான் என்ன பண்ண கேட்குற பொருள் வாங்கி தர மாட்டேன். அது முன்னாடிலாம் நான் வேணா கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. அதெல்லாம் பாசமா இருந்தாரு. அந்த 1 மாசமா பாசம் இல்லாத அந்த நடுவில் சண்டை ஆன பிறகு அந்த பொண்ணுகிட்ட பேச போய் கேட்குறப்ப 1 மாசமா பாசம் இல்லாத அதே மாதிரி நான் வீட்டுக்கு நான் ஷோபா கிட்ட பேசிட்டு இருக்கேன் மணிகண்டன். அப்போ உங்களோட பழக பழக அவருக்கு கொஞ்சம் அலுத்து போச்சு, போர் அடிச்சிச்சுன்றதுனால வேற பழக போனாருன்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, பாசம் இருக்கு மேடம். அது எதுனால போனா அவர் செல்ஃபோனில் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் கேட்டுக்க மாட்டேன், கேட்பேன். ஆனால் என்ன ஒன்று அதை பார்க்க மாட்டேன் அவ்வளோ. இவர் பழகிறதுனால தானே அவங்க வேற போகிறாங்க. அப்போ நீங்கள் மூஞ்ச காட்டுறப்பெல்லாம் இவர் வேற தேடி போய் பழகுவார் அப்படின்னு அர்த்தமா? இல்லை மேடம், அது ஏதோ தப்பு நடந்து போச்சு. இனிமேல் நடக்காமல் இருக்கணும். தெரியாது, இனிமேல் நடக்க மாட்டாருன்னு இருப்பாரா? இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இருப்பாரா? இருப்பார் மேடம், இனிமேல் இருப்பார் மேடம். அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவரோட விஷ், அவங்க போய் வாழ்கிறது. ஆனால் அவங்களோட முதல் மனைவி கிட்ட இவங்க டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்களா, இவங்களோட முதல் கணவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி டிவோர்ஸ் வாங்கலைனாலும் இவங்க கல்யாணம் ப்ராப்பராக பண்ணியிருந்தா தான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். அண்டு இப்போ அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து அவங்க வாழக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி ஹேபியஸ் கார்பஸ் போயிருக்காங்க, ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்காங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் அப்படிலாம் நம்ம வந்து பையன்கிட்ட வந்து 25 லட்சம் ஆன் ஸ்பாட் நீ முழுசாக வைக்கணும் அப்படி கேட்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அதான் அவங்களோட டிமாண்ட், அதுதான் இருக்குது. இவர் ஆனால் வந்து நான் அதை கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நீதிமன்றமே போய் ஒரு பேரண்ட்லாம் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டாலுமே அதை வந்து ஒரே டைமில் அதை நீ செட்டில் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லாது. அண்ட் ஆல்சோ அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் அவங்க அந்த மாதிரி கேட்க முடியும். அவங்களுக்கு இன்னொரு சன்னும் இருக்காங்க. அவங்க வந்து பையனுக்கு அவங்க பண்ண வேண்டியது தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க தான் வந்து ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்து அவங்க பையன் வேணும்னு அவங்க தான் செலவு பண்ணியிருக்காங்களே தவிர இவர் வந்து என்னை வந்து கூப்பிட்டு போ எனக்காக பண்ணுன்னு இவர் கேட்கல. மேபி இவங்களுக்காக கடன் வாங்கினதுக்காக வேணா அவங்க வந்து கடன் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம், அதை அவங்க செட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கடனோட அமௌண்ட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் மற்றபடி அவங்க வாலண்டியராக பண்ணதெல்லாம் நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்க முடியாது. பிள்ளைகிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்க. சொல்லுவாங்களே, ஒரு தப்பு செஞ்சு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, 10 பேர்த்துக்கிட்ட போய் கூட பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுப்பாங்க. அதான் உண்மையான தாய்க்கு அர்த்தம். அப்படி சொன்னால் நம்ம பிள்ளை நமக்கு வரும். ஒரு கூட குடும்பம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். இப்போ ஏன் 26ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வந்து இப்போ இடையில உங்களுக்கு தெரியுது, இதை தான் அவர் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவரை வந்து ஒரு உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க அவரை வந்து நினைக்கிறீங்க, வருவாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பல வருஷமா அதான் பண்றாரு. வருவாருன்னு நான் நினைக்கல. நாளைக்கு இப்ப நான் திடீர்னு இப்ப சத்தியமா இன்னைக்கு நான் இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நான் செத்துருவேன். திடீர்னு ஏதோ நல்ல மைண்டில் செத்துட்டேன்னு ஒரு நியூஸ் வந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, உனக்கு என்ன? இன்னொன்னு சொல்றேன், நீங்க வந்து மருந்து எது வச்சு நான் பேர் எது வச்சு நான் சாவறேன் அப்படின்னாலாம் இல்ல கேளுங்க, அப்படின்னாலாம் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இவ்வளவு பண்ணிட்டாருன்னும் போது நீங்க அவரை வந்து அப்புறம் ஒரு கட்டமைப்புக்குள்ள அவரை கொண்டு வரணும் நீங்க எதுக்குமா இருக்காங்க? அவர் மீறி போயிட்டாரு. அப்ப அதுக்கு என்ன தண்டனை? பேரண்ட்ஸுக்கு பிச்சை எடுக்க விடுறதா, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறதா? இல்ல, அதுக்குதான் மெயின்டெனன்ஸ் நீங்க கோர்ட் மூலியமா வாங்கிக்கோங்க, ஜீவனாம்சம் வாங்கிக்கோங்க. அத்தனை 3 வீடெல்லாம் இவங்க தான் எடுத்தாங்க. இவனுக்காவே காசு பயத்தரம் சொல்லுங்க. இல்ல இவனுக்கு அழிக்கல, நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இவங்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீங்க தானே கொடுத்தீங்க. புள்ளைய மீட்டு எடுத்துடலாம், சாக்கடையில இருந்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம், மீட்டு எடுக்கலாம். எத்தனை தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க? எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? 3 வாட்டி. நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து முடிவு கிடையாது. மற்றபடி அவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடுறது உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலை தான் எனக்கு தோணுது.